ஐபிஎல்லோட 54வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். லக்னோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வராங்க. இந்த ரெண்டு டீம் கடையில் இந்த மோதல் ரொம்ப முக்கியமான மோதலாக நான் பார்க்குறேன். பிளே ஆஃப் கண்டென்ஷனில் ரெண்டு டீமுமே இருக்காங்க. எந்த டீமுக்கு அப்பர் கிடைக்கும்னு இந்த போட்டி முடிவு பண்ணோம். @MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. 7+4 10+1 கான்செப்ட்ஸில் டீம் கிரியேட் பண்ண முடியும். எந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகேவோ பிக் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். விஷன் 11 நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சாலாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. May 4 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட் ஆன் டைமில் மோஸ்ட் ப்ராபப்ளி மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏர்லியாக ரெயின் டேயில் ஆஃப்டர்நூன்லலாம் ரெயின் இருந்தது. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? இங்கே அவுட்ஃபீல்டு கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லை, பஞ்சாபோட ஹோம் இது அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் முலான்பூரில் தான் ப்ராக்டிஸ் ஆகிறாங்க. இங்கே எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி தான். ஐபிஎல் அப்படின்றதுனால அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். இருந்தாலும் அவுட்ஃபீல்டு சைடு நிறைய நேரங்களில் ப்ராப்ளமாக தரம்சாலாலாம் இருந்திருக்கு. அது கொஞ்சம் டிலே பண்ணலாம். இல்லை ஆன் டைமில் மழை இல்லை அப்படின்னா ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் நடக்கும். அது ஷார்ட் டைம் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 13 போட்டியில் 8 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 5 சேசிங் வின்னு. இங்கே பேஸ் பவுலிங் சப்போர்ட் அப்படின்னா கூட இங்கே பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வின்னு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். 183 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 5 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட்டு. சேஸ் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் விடுறாங்க. ஆர்சிபி 241க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரு, சிஎஸ்கே 120க்கு 7 அப்படிங்கிற லோ ஸ்கோரு, அண்டு 150க்கு பிலோவா 2 டைம், 190க்கு எபோவா 5 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸு. 2021 குறைவான போட்டிகள் தான். முலான்பூருக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே குறைவாக போட்டி நடக்குது அப்படிங்கிறது இன்னொரு வகையில். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸ் விடுறாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் 5 விக்கெட் ரேஞ்சில் தான் விடுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் அட்வான்டேஜ்லாம் பெருசாக எடுத்துக்கல. 13 போட்டியில் 8ல் தோற்றுருக்காங்க, 5ல் வின் பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 4 வின்னு, சேஸில் ஒரே ஒரு வின்னு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 181 ஆவரேஜ் இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது 151 ஆவரேஜ். இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது 8 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. 123 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு ஸ்கோர் வந்ததுனாவே செகண்ட் ஹாஃப் டஃப்பாக இருந்திருக்கு. இந்த போட்டியில் எடுத்துக்கலாமான்னு அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா மழை காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ்னு பொதுவாக கன்சிடர் பண்ணி போகலாம். பட் அதே நேரத்தில் இருக்கிற டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி சில டீம்ஸை போடுங்க. நிறைய டீம் போடுறாங்க. அப்போ உங்களுக்கு வின்னிங் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டது இல்லை. ரீசன் ஸ்கோரை பாருங்கள். ஸ்கோரிங் பேட்டர்னில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஆல் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. சில நேரங்களில் 2 விக்கெட் மட்டுமே எல்லாம் இருந்திருக்கு. 232க்கு 2, 198க்கு 2 அப்படின்லாம் இருந்திருக்கு. அதே நேரத்தில் 3 முறை 2 விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஆனால் சேஸ் பண்ணும்போது பாருங்கள், ஆல் அவுட் அப்படிங்கிறது 4 முறை நடந்திருக்கு. 121க்கு 10, 116க்கு 10, ஸோ அதே 133க்கு 10 அண்ட் 181க்கு 10. நிறைய நேரங்களில் இந்த ஸ்கோர் ஹை எண்டில் போகும்போது செகண்ட் ஹாஃப் அடிக்க போய் காலியாகிறாங்க. இங்கே ஸ்டெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் தான் விளையாட முடியும். இது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான ட்ராக் கிடையாது. பேஸ் ட்ராக்கு ஓரளவுக்கு இந்த பேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. பேஸ் அண்ட் பவுன்ஸை விளையாடுறவங்க இங்கே நல்லா விளையாட முடியும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீமை செட் பண்ண பாருங்கள். பஞ்சாப் கிங்ஸு இங்கே மேலே இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு சில போட்டிகள் அந்த பெரிய இன்னிங்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக விளையாண்டுருக்கார். போன போட்டியில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஆரம்ப போட்டிகளில் நல்லா விளையாண்டா கூட மிடில் கொஞ்சம் டவுன் ஆனார். போன போட்டியில் வந்த ஃபார்ம் மூலமாக கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோடு இருப்பார். நெஹல் வதேரா சில போட்டிகளில் டீசெண்டாக விளையாண்டுருக்கார். மிடில் இவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாரு. சசாங் பொறுத்த வரைக்கும் கடந்த சீசன்லேருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுல சூப்பராக இருக்கார். ஜோஸ் இங்கிலீஷு, யான்சன், ஒமர்சாய் 3 ஓவர்சீஸு. இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் 4th ஓவர்சீஸாக ஜேவியர் பார்லெட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஃபெர்குசன் இன்ஜுரி, அதனால் அவர் இல்லை. ஹார்டியை கூட எடுத்துகிட்டு வரலாம். பட் பார்லெட்டு பர்ஃபெக்டாக பொருந்துவார் ஹப்ரி பிராருக்கு பதிலாக. ஏன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் பார்லெட்டுக்கு ரொம்பவே ஏற்ற கண்டிஷனாக இருக்கும். பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யோசிக்க வேண்டாம், ஹப்ரிட் பிரார் ஓகேவா பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சு அப்படியே போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேவைப்பட்டால் சூர்யான் செட்ஜியோட பவுலிங் போன போட்டியில் இருந்தது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸை இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பேக்ட் சப்பாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றத்தை யோசிக்கலாம், பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கோ யான்சன், ஒமர்சாய் டீசன்ட் பவுலிங் அண்ட் டீசன்ட் பேட்டிங், ஹிட்டிங் எபிலிட்டி. ஒமர்சாய் ரொம்ப லேட்டாக வருது, பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேபி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா ஒமர்சாயை மேலே கொண்டு போய் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஹப்ரி பிராருக்கும் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அஸ்தீப் அண்ட் ஜஹல் ரீசெண்டாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஃபார்முலுக்கு வந்திருக்காங்க. பிரியான்ஸ் ஆர்யா சில 20s இருந்திருக்காரு, கண்டிப்பாக அந்த குயிக் ஹிட்டிங் மூலமாக வராரு அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்டிங்கில் கவனம் செலுத்தலாம். பிரப்சிம்ரன் கடந்த 2 போட்டியில் சூப்பர், நான் சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் ஒரு போட்டியில் மட்டும்தான் ஃபெயிலியர், அதர்வைஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸ்ரேயாஸ் கம்பேக் பண்ணுறதை பார்க்குறோம், பாருங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுனு, போன போட்டியில் நல்லா வந்திருக்காரு. நெஹல் வதேரா ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர், கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சசாங் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார், கொஞ்சம் லேட்டாக வரார். இவன் ஜோஸ் இங்கிலீஷ்லாம் சில நேரங்கள் மேலே வந்துடலாம். போன போட்டியில் சசாங் மேலே அனுப்புனாங்க, ஜோஸ் இங்கிலீஷ் மேலே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு. இன்றைக்கி போட்டியில் மேலே அனுப்புனா நல்லாயிருக்கும், ஏன்னா பேஸ் ட்ராக்கு ஒரு ஆஸ்திரேலியன் அந்த பேஸில் யோசிச்சா டெஃபினட்டாக மேலே அனுப்பி பெட்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஜோஸ் இங்கிலீஷோட நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சூர்யான் செட்ஜ் இது வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கு அந்த சீசனில், கொஞ்சம் பெட்டர் பேட்டர், அதில் டவுட்டே கிடையாது. லேட்டாக வரதுனால அதே நேரத்தில் ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாமல் அவுட் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். மார்க்கோ ஆன்சனோட பேட்டிங் ஓரளவுக்கு இருக்கும், சில நேரத்தில் அந்த ஹிட்டிங்கை ஷோ பண்ணியிருக்கு. ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுன்னா கூட கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. உமசாயை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி பேட்டர். ரொம்ப லேட்டு, இந்த இடமே அவரோட இடமே கிடையாது. ஒரு பேசர் ஆஃப் ஆனதுனால இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணுறான்னு நம்புகிறேன். போன போட்டியில் தான் பவுல் பண்ணார் செட்ஜ், அந்தளவுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ட்ராக்கும் சரி, அவர் அந்தளவுக்கு சிறப்பாகவும் பண்ணலை. அண்ட் மார்க்கோ ஆன்சனோட பவுலிங் ரீசெண்டாக ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக உள்ளே வர்றாரு அப்படின்னு பார்க்குறேன். உமசாயோட பவுலிங் பாருங்கள், ரீசெண்டாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கல, நிறைய ஓவர்ஸும் கொடுக்கல, ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் அந்த முழு ஓவர் கோட்டா கிடைக்குது. ஹப்ரி பிராரோட பவுலிங் கண்டிப்பாக வரும்போது விக்கெட் எடுக்கிறார், அதில் டவுட்டே இல்லை. ரீசெண்டாக பாருங்கள், அஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு இல்லை பாருங்கள். ஒரு கடந்த 4 போட்டி அப்படின்னு பார்க்கும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு சில நேரங்களில் ஓகேவாக இருந்திருக்காரு. ஆனால் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் பாருங்கள் டீசெண்டாக இருக்குது. அண்ட் ரீசன்ட் நம்பரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஜஹல் ரீசெண்டாக கம்பேக்கு, போன போட்டியில் 4 விக்கெட்டு, டக்குன்னு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் நல்லா பண்ணுறாரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஜஹல் ஜென்ரலாகவே லெக் பிரேக் பவுலருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் கலக்கிறாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு டாப்பில் அப்படியே ஆப்போசிட், அங்கே இந்தியன் பேட்டர்ஸாக இருந்தாங்க, இங்கே ஓவர்சீஸ் பேட்டர்ஸாக இருக்காங்க. மார்க்ராம், மாஸ், பூரன் அண்ட் மில்லர் எல்லாருமே என்ன மாதிரி குவாலிட்டி ஹிட்டர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். எல்லாருமே இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, குயிக்காகவும் ஆடுவாங்க. இந்த டீமுக்கு பூரன் ஃபஸ்ட்டு 4 மேட்சஸில் வேறு லெவல் பண்ணார். லாஸ்ட் 4 மேட்சஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அதை பார்க்குறோம். மார்க்ராம் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. மில்லரோட ஃபார்ம் கேள்வி அப்படின்னா கூட ரொம்ப லேட்டாக வரதுனால அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறான்னு சொல்கிறேன். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் சப்பாக வைக்கிறது இந்த டீமோட டிசிஷனில் தப்பான டிசிஷன் நான் பார்க்குறேன். நான் மில்லரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபீல்டர், நல்ல எஃபெக்டிவ், ஒரே ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார் இந்த சீசனில். ஸோ அந்த பேஸ்லேருந்து வெளியில் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. அதே நேரத்தில் பதோனியை வெளியில் வைக்கிறது நியாயமா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், அதே நேரத்தில் பேட்டிங்கில் சிறப்பாக பண்ணுறார். சடனாக ஒரு சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வரணுன்னாவோ இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ணாவோ அது பண்ண முடியாது. அந்த பேஸில் தான் மில்லரை இம்பாக்ட் சப்பாக வைக்க பார்க்குறான்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, யார் இம்பாக்ட் சப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஏடன் மார்க்ராமோட நம்பர்னு பார்க்கும்போது ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஒரு சில போட்டிகளில் டவுனாக இருக்கார், அது இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக டீசென்ட் நம்பர் வச்சுருக்காரு. மார்ஸோட நம்பரும் டீசெண்டாக இருக்குது, நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஃபெயிலியர். நிக்கோலஸ் பூரன் கடந்த சில போட்டிகளில் ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம், கடந்த 4 போட்டியில் டவுன் ஆகிருக்காரு. அண்ட் ரிஷப் பண்ட்டுன்னு பார்க்கும்போது ரீசன் நம்பர் டோட்டலாகவே டவுனு. அகென்ஸ்ட் சிஎஸ்கே மட்டும் ஒரு டீசன்ட் இன்னிங்ஸு, அதுவுமே வந்து ஃபெயிலியர் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ட்ராக்குக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆயுஷ் பதோனி பாருங்கள், அவர் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டுருக்கார். சொல்லப்போனால் டாப் ஆர்டரில் ஓகே இவர் எடுக்க வேண்டாம் இம்பாக்ட் சப் அப்படிங்கிற பேஸில் யோசிக்கும் போது திருப்பி இவர் வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் இவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. நல்ல பிளேயர், டவுட்டே இல்லை. நான் பவர் ஹிட்டிங் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன். பட் அதுலேயும் டைம் பண்ணி 6 ஹிட்டிங்லாம் பண்ண முடியுது. டேவிட் மில்லரோட நம்பர் டீசெண்டாக இருக்குது, சில நாட் அவுட்ஸில் இருக்குது, இருந்தால் கூட எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்துல் சமாத் குயிக் ஹிட்டிங்கில் இருக்கார், அந்த இடத்துல தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான். அண்டு பவுலிங்கில் ஏடன் மார்க்கம் சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுற தரம்சாலால் பவுலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டீமுக்கு அந்த இடம் நான் மைனஸாக பார்க்குறேன். மேபி அதனால தான் இம்பாக்ட் சப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் எடுத்துகிட்டு வரலாங்கிறாங்களே யோசிக்கலாம். ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் 3 பேர் மட்டும் இருக்காங்க. திவ்கேஷ் ராதி, பிஸ்னாய் 2 ஸ்பின்னர் அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு ஏடன் மார்க்கம்.
இந்த இடத்துல ராத்தி தொடர்ந்து நல்லா பண்ணுற அப்படிங்கிறதுக்கு பிஸ்னாய்க்கு பதிலாக ஒரு பேசர் எது எடுத்துகிட்டு வரலாம், ராத்திக்கு பதிலாக ஒரு பேசர் எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை இம்பேக்ட் சப்பில் நல்லா விளையாண்டாங்க டாப் ஆர்டர்ஸ் ஒரு பேட்டரை எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வரலாமா இப்படி யோசிக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்தால் இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நல்லாயிருக்கும், பேஸ் பவுலராக இருந்தால் பெஸ்ட்டு. ஐடன் மார்க்ரமோட நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் விக்கெட் எடுத்திருக்காரு. ரவி பிஸ்னாய்னு பார்க்கும்போது ரீசன்ட் விக்கெட் டேக்கிங் ஒரு சில இடங்கள் ஓகே, ஆனால் ஒரு சில இடங்களில் டவுனு. ஆவேஸ் கானோட விக்கெட் டேக்கிங் போன பட்டியல் 2 இருந்து, அதுக்கு முன்னாடி 0. அண்ட் ஓவராலாக ஒரு சின்ன கம்பேக் இருக்குது. ஆரம்ப பட்டியல் அவ்வளோ கிரேட்டாக இல்லைன்னா கூட இன்ஜுரி கன்சர்னுக்கு அப்புறம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பிரின்ஸ் யாதவ் ஓகே தான் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஒரு க்ரீடி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் சில நேரங்களில் விக்கெட் டேக்கிங் பேஸில் மைண்ட் செட் பண்ணி பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் பொறுமை வேணும், டெஃபினட்டாக கரெக்டான லென்த் எடுத்துகிட்டு வரணும், அதுதான் சக்ஸஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் டீம் மோட்டிவில் பவுல் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த டேயில் கடைசி ஓவரில் விக்கெட் இல்லைனாலும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த பவுலிங்கை கொடுக்கணும். அது இல்லாமல் நிறைய நேரங்களில் விக்கெட் பால் போடணும்னு நினச்சி தப்பு பண்ணுறாரு பிரின்ஸ் யாதவ். பட் அந்த டேலண்ட் இருக்குது, பேஸ் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். டிக்வேஸ் ராத்தி ரீசெண்டாக 4 overs எல்லாத்துலேயும் போகிறானா, விக்கெட் பேஸில் எல்லா இடத்துலையும் இருக்காரானா அது இல்லை. அண்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக விளையாண்ட போட்டியில் 2 விக்கெட் எடுத்திருக்கா, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். மயங்க் யாதவ் போன பட்டியில் வந்தார், விக்கெட் எடுத்தார். எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது ஒரு வலிமை, ஓரளவுக்கு அந்த லென்த்தையும் எடுத்துகிட்டு வராரு, அது முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக பேஸ் இருக்கவங்க அந்த லென்த்தை வீச மாட்டாங்க, அது மயங்க் யாதவ்கிட்ட இருக்குது. பட் இன்ஜுரி கன்சர்ன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட அந்த பேஸை வச்சுக்கணும். ஸோ அதுதான் இது வரைக்கும் அவருக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. போன சீசனில் சில போட்டிகள் விளையாண்டா கூட இந்த சீசனில் ஆரம்ப போட்டிகளில் வாய்ப்பு இல்லாமல் இன்ஜுரி காரணமாக தான் வெளியில் இருந்தார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக போன சீசனில் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்கு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கணும். 2 டீம்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இந்தியன் பேட்டர்ஸு பஞ்சாப் கிங்ஸ் சைடு, இன்டர்நேஷ்னலில் அதே நேரத்தில் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்டி சைடு. ரிசர்வ் பண்ணிட்டு அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, கேப்டன் ஃபார்மில் இல்லாதது அந்த டீமுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது. பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் அட்வான்டேஜ் இது வரைக்கும் எடுத்துக்கல. இன்றைக்கி டேயில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் பார்க்குறேன். பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் டெப்த்து சூப்பராக இருக்குது, அதனால் ஃப்ரீ ஃப்ளோவாக அவங்களால ஆட முடியும். பட் அதே எல்எஸ்டின்னு பார்க்கும்போது ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் எல்லாம் டாப்பில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடி விக்கெட்ஸை விட்டாங்கன்னா பேக் எண்டில் அவங்க டெய்ல் லாங்காக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் அவங்க மைனஸாக பார்க்குறேன். அதனால் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நிக்கோலஸ் பூரனும் ஃபார்மில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற, அவரோட ஃபார்ம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் பால் பிடிச்சா கூட பெருசாக பில்ட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்எஸ்டியை இன்றைக்கி போட்டியில் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதில் பஞ்சாப் கிங்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அண்ட் ஏர்லி ஓவர்ஸ்ன்னு பார்க்கும்போது அஸ்தீப் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அஸ்தீப் வெர்சஸ் மார்க்ராம் நிறைய பண்ணியிருக்கார். அதே மாதிரி அஸ்தீப் வெர்சஸ் மிச் மார்ஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல்ல 2 முறை 3 போட்டியில் அவுட் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஆனால் அஸ்தீப்போட நம்பர் இந்த பர்டிகுலர் ரூலில் பெஸ்ட்டாலாம் இல்லை, அதையுமே நான் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இனிஷியல் ஓவர் கூட யான்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒமர்சாய் பவர் பிளே செக்ஷன்லேயே ஒரு ஸ்லோ ஓவர் வீசுவார் நம்புகிறேன். ஹர்ப்ரீத் பிராட் ஜஹல் மிடில், மோஸ்ட் ப்ராபப்லி ஹர்ப்ரீருக்கு பதிலாக பார்லட் வந்தார்னா ஜென்ரலாக அஸ்தீப் வித் ஜேவியர் பார்லட் அப்படின்னு நியூ பாலை ஸ்டார்ட் பண்ணி யான்சனை பின்னாடி எடுத்துடலாம். இதுவும் ஒரு டீசன்ட் மூவ்னு பார்க்கணும் ஆன் டைமில். அண்ட் எல்எஸ்டின்னு பார்க்கும்போது நியூ பாலை ஆவேஸ் கான் ஸ்டார்ட் பண்ணுவார் வித் பிரின்ஸ் யாதவா மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் மிடில் இருந்தால் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி ஆவேஸ் கான் வித் பிரின்ஸ் யாதவ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. திக்வேஸ் ராத்தி பிஸ்னாய் 2 ஸ்பின்னு, ஸோ மேபி எக்ஸ்ட்ரா பேஸை தேவைப்பட்டால் யாரை வெளியில் தூக்குறதுன்னு கொஞ்சம் டஃப்பான டிசிஷன் தான் பார்க்கணும். மயங்க் யாதவ் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் எண்டோரில் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பவுலிங் ஆப்ஷனில் அடிஷ்னலாக சூர்யான் செட்ஜ் தான் இருக்கார். ஓகே, அவர் கொஞ்சம் பேஸ் இருக்கனால மேபி ஹர்ப்ரீத் பிராரோடே போகலாம் ஒரு இடத்துல, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் எங்கேயுமே 2 ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பேசர் வேண்டாம் அப்படின்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. மார்க்ரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. பிஸ்னாய் ஆவேஸ் கான் ராத்தி அண்டு மயங்க் யாதவ் முழுமையாக வீசுவாங்கன்னு நம்புகிறேன். பிரின்ஸ் யாதவோட ஓவர் கொஞ்சம் குறையலாம் ஒரு சில நேரங்களில். ஆவேஸ் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அஸ்தீப் மார்க்கோ யான்சன் எண்ட் ஓவரில் இருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. ஜஹல் அஸ்தீப்பு அண்டு மார்க்கோ யான்சன் ஃபுல் கோட்டாக மோஸ்ட்லி வீசிடுவாங்க. ஒமர்சாயும் முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டே பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுனால பஞ்சாப் கிங்ஸ் ஒரு போட்டியில் குறைவாக வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்சி ஒரு போட்டி அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்எஸ்சி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. சேஸ் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸோட சக்ஸஸ் இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக பஞ்சாப் கிங்ஸ் டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. ஒரு 100 ரிசல்ட்னாலும் கடந்த 5 போட்டியில் ஒரு தோல்வி மட்டுமே. அண்ட் எல்எஸ்சின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கடந்த 5 போட்டியில் 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. க்ளோஸ் மேட்ச் அகென்ஸ்ட் ராஜஸ்தான், அந்த போட்டி ராஜஸ்தான் ஜெயிக்க வேண்டியது தான், விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு அகென்ஸ்டாக ஒரு சூப்பர் வின்னு, ஸோ அது ஓகேவா பார்க்கலாம். அண்ட்
இந்த ரெண்டு டீம் கடையிலன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட, இந்த சீசனில் ஒரு போட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட, ஓவராலாக ஓரளவுக்கு எல்எஸ்சியோட டாமினேஷன் இருந்திருக்கு. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஜெயிக்க வாய்ப்பு. டாப் 14 என்னோட மைண்டில் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்கேன். பேசர் சைடு அதிகமாக போயிருக்கேன். ஸ்பின்னர்ஸும் டாமினேட் பண்ணலாம், அது இல்லைன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக கண்டிஷன் பேரில் யோசிக்கும் போது, அதே நேரத்தில் இந்த கிரவுண்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் யோசிக்கும் போது பேசர் சப்போர்ட் நிறைய இருந்திருக்கு. அதனால் பேஸ் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்கேன். முக்கியமான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது ஒரு டெம்ப்ளேட்டில் தான், மேபி ஒரு ஓவர்லாம் மாறும், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவராலாக இங்கே கண்டிஷன் பேரில் பேஸ் பவுலர், அதே நேரத்தில் ஓப்பனர்ஸ் கூட கொஞ்சம் டீசெண்டாக நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. விளையாடுறது இங்கே வந்து பேஸ் பவுலர் சப்போர்ட்டுன்ற உடனே ஜென்ரலாக நியூ பாலர் ஸ்விங் கிடைக்கும், அதனால் ஓப்பனர்ஸ் விளாட முடியாது, இந்த மாதிரி ஆங்கிளில் பெருசாக யோசிக்காதீங்க. பட் இன்றைக்கி டேயில் மழை பெய்யறதுனால அப்படி ஒரு விஷயமும் யோசிங்க. அது டிஃப்ரெண்ட் டீம் செட் பண்ணுறதுக்கு யோசிங்க. நிறைய நேரங்களில் இங்கே ஓப்பனர் சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட் விழும், அந்த பேஸில் நீங்கள் இனிஷியலாக ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சு போக வேண்டாம். அதுதான் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இங்கே குழப்பிக்க வேண்டாம். நான் ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறேன்ட்டு, மழை காரணமாக அந்த இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தி இந்த ஏர்லி கொலாப்ஸ் ஆகும், மிடில் பேஸில் மட்டும் பேட்டர்ஸ் விளாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் டீம் செட் பண்ணுங்கள். ஜென்ரல் டெம்ப்ளேட்டில் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக விளாடுவாங்க அப்படின்னும் டீம் செட் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேவா ஃபீல் பண்ணலாம். பிக் பேஸில் ரிஷப் பண்ட், நெகல் வதேரா, ஜோஸ் இங்கிலீஷ், ஒமர் சாய் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இவங்களாம் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர்ஸ். பட் இப்போ பர்ஃபார்மன்ஸில் டவுனாக இருக்காங்க. ரிஷப் பண்ட் டோட்டலாகவே டவுனு. கேப்டன் ஆனதுக்கப்புறம் குறிப்பாக எல்எஸ்டி கேப்டன்னா சொல்லவே தேவையில்லை, அந்த டவுன் ஆவாங்க. நெகல் வதேரான்னு பார்க்கும்போது டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். ஜோஸ் இங்கிலீஷு நம்பர் 4 இருந்தால் டெஃபரெண்ட்டாக டீசென்ட் பிளேயர், அதில் டவுட்லே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நம்பர் 4 அனுப்ப வாய்ப்புன்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்லை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்கலாம். ஒமர் சாய் சூப்பர் பிளேயர், டாப் ஆர்டரில் டவுன் இருந்ததுன்னா இவர் மேலே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. பிரின்ஸ் யாதவ் டீசெண்டான போலர், பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம். அவருக்கு கரெக்டான இடத்துலலாம் விழுது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரோட மைண்ட் செட்டை மாற்றி வீசினால்தான் செம அவுட்புட் கிடைக்கும். எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், சரியா செய்கிறேன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மிச் மார்ஸ், பிரப்சிம்ரன் அண்டு மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன் டீசன்ட் சாய்ஸ். பிரப்சிம்ரன் கடந்த சில போட்டிகள் நல்லா பண்ணியிருக்காரு, இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நியூ பால் ஸ்விங்கில் மாட்டிப்பாரா, இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு பண்ணுங்கள். அண்ட் பண்ணிட்டு ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இப்போயுமே அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுனாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதனால் நான் பிக் பண்ணலை. ஸ்ரேயாஸ் ஐயர், மிச் மார்ஸ், பிரியான்ஸ் ஆர்யா, நெகல் வதேரா கொஞ்சம் லேட்டாக வராரு. பதோனி நல்லா விளையாட வாய்ப்பு, ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். மார்க் ராமு, மார்க்கோ யான்சன், ஒமர் சாய் நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அஸ்தீப், ஜஹல் நான் பிக் பண்ணணும்னு நினைக்கல. ஆவேஸ் கான் டீசன்ட் சாய்ஸு. மயங்க் யாதவ் நல்ல சாய்ஸு. ஒருவேளை ஜேவியர் பேரட் இருந்தால் டெஃபினட் சாய்ஸு, பிக் பண்ணிக்கோங்க. மார்க்ராம் ஒரு சில ஓவர்ஸ் வீசலாம், அந்த பாயிண்டில் மார்க்ராமை கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரன் பாசிபிளாக கொஞ்சம் பேஸ் இருந்தால் விளையாடுவார், அந்த பேஸில் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏற்கனவே இங்கே நிறைய ப்ராக்டிஸும் ஆகிருப்பார். டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.